Hi students, I am Uma Maheswari, Department of Commerce, TMM College of Arts and Science, Kulattur. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா பிஸ்னஸ் கம்யூனிகேஷன். இல்லா ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன், ஐடியாஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் த்ரூ ஸ்பீச், சிக்னல்ஸ், ரைட்டிங், பிஹேவியர். அதாவது பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு ப்ராசஸ். இது என்ன ப்ராசஸ்னால், நம்மளோட இன்ஃபர்மேஷன், ஐடியாஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இதை எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு ப்ராசஸ். இதெல்லாம் எது மூலமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுதுன்னா, ஸ்பீச், நம்ம பேசுகிறது மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளோட இன்ஃபர்மேஷனை இன்னொருத்தங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு சிக்னல்ஸு, நம்ம பேசலைன்னா நம்ம இப்போது நான் என் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தெரிவிக்கணும்னா என்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம சிக்னல்ஸ் மூலமாக கூட, நம்ம உடல் அசைவு மூலமாக கூட அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரைட்டிங், எழுதி நமக்கு லெட்டர்ஸ் மூலமாக, இப்போ பக்கத்தில் இருந்தாங்கன்னா நம்ம பேசுகிறது மூலமாக நம்மளோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவோம், ஐடியாஸ் எல்லாத்தையும். இதுவே அவங்க வேறு கொஞ்சம் தூரமாகவோ இல்லை வேறு ஊர்லேயோ வேறு எங்கேயாவது இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், லெட்டர் மூலமாக எழுதி என்ன இன்ஃபர்மேஷனோ அதை லெட்டரில் எழுதியோ இல்லை டைப் பண்ணியோ அவங்களுக்கு அனுப்புறது மூலமாக நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பிஹேவியர், நம்ம பிஹேவியரை வச்சு கூட நம்ம இன்ஃபர்மேஷனையோ நம்ம ஐடியாஸையோ இல்லைனா தாட்ஸு, ஃபீலிங்ஸு இது எல்லாத்தையும் நம்ம பிஹேவியர் மூலமாக கூட ஷேர் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ பிஸ்னஸ் கம்யூனிகேஷன்னா என்னென்னு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு ப்ராசஸ். இது என்ன ப்ராசஸ்னால், நம்மளோட இன்ஃபர்மேஷன், ஐடியாஸ், தாட்ஸ், ஃபீலிங், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஒரு ப்ராசஸ். இது எதன் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுதுன்னா, ஸ்பீச், சிக்னல்ஸ், ரைட்டிங், பிஹேவியர் இது மூலமாக இது எல்லாத்தையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் டைரக்ஷன் ஆஃப் கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷனோட டைரக்ஷனை பேஸ் பண்ணி அந்த எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறோன்னா 3 டைப்ஸ். சரியா? ஒன்று என்னென்னா டவுன்வர்ட் கம்யூனிகேஷன், நெக்ஸ்ட் ஒன் அப்வர்ட் கம்யூனிகேஷன், தேர்ட் ஒன் வந்து ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன். இப்போ டவுன்வர்ட் கம்யூனிகேஷன்னா என்னென்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, இல்லை ஒரு கம்பெனி, ஒரு பிஸ்கட் கம்பெனியோ இல்லை ஏதோ ஒரு கம்பெனி, ஏதோ ஒரு மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி இருக்குது. அதில் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷனை வந்து ஹெட் பொசிஷனில் இருக்கிறவங்க ஒர்க்கர்ஸ்க்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷனை என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணணும். அப்போது ஹெட் ஆஃப் த பொசிஷனில் யார் இருப்பாங்க, இப்போ மேனேஜிங் டைரக்டர் இருக்காங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷனை டேரெக்டாக போய் என்ன பண்ண மாட்டாங்க, ஒர்க்கர்ஸ் கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. என்ன இன்ஃபர்மேஷனோ அதை அவங்களுக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜென்ரல் மேனேஜர்கிட்ட போய் இப்போ ஒரு 500 டன் பிஸ்கட் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோன்னா அதில் வந்து ஏதாவது ஒரு ஃப்ளேவரோ இல்லை ஏதாவது ஒன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா, அதில் ஏதாவது சம் சேஞ்சஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும்னா அந்த அதை அவர் எடுத்துருக்கிற டிசிஷனை யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா, அவர் போய் மேனேஜிங் டைரக்டர் ஜென்ரல் மேனேஜர்கிட்ட போய் சொல்லுவார். அப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னா, செக்ஷனல் மேனேஜர் இருப்பார்ல அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. அவங்க அந்த இது டிபார்ட்மெண்ட்டில் சூப்பர்வைசர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த சூப்பர்வைசர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டாஃப்க்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதாவது ஹை பொசிஷன்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அதாவது டவுன்வர்ட் கீழே வந்துகிட்டே இருக்குது. சரியா? அப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை மேலேருந்து கீழே ஷேர் பண்ணிகிட்டே வரதுக்கு பேர் என்ன பண்ணுதுன்னா டவுன்வர்ட் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் டைப் என்னது, அப்வர்ட் கம்யூனிகேஷன். இது வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, டவுன்வர்ட்னா மேலே ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க கீழே அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது டவுன்வர்ட் கம்யூனிகேஷன். அப்வர்ட் கம்யூனிகேஷன் அப்படியே ஒர்க்கர்ஸ்லேருந்து மேலே போகும். இப்போ ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சேலரி ரிலேட்டடாக ஏதாவது சொல்லணுன்னாலோ இல்லை அவங்களுக்குள்ளே ஏதாவது இது டிசிஷன் எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க போய் டைரெக்டாக மேலே உள்ள மேனேஜர்கிட்ட போய் சொல்லிட முடியாது. அவங்களும் ஃபஸ்ட்டு யார்கிட்ட சொல்லணும், சூப்பர்வைசர்கிட்ட சொல்லணும். சூப்பர்வைசர் தான் போய் என்ன பண்ணுவாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் போய் ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க. சரி? அப்போ இது என்ன ஆகுது, கீழேருந்து மேலே போகுது. சரியா? இது என்ன கம்யூனிகேஷன், அப்வர்ட் கம்யூனிகேஷன். சரி, நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன். சரியா? இப்போ டவுன்வர்ட் கம்யூனிகேஷனாக என்ன சொன்னால், ஹை பொசிஷன்லேருந்து கீழே உள்ளவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டே பாஸ் ஆகி வர்றது டவுன்வர்ட். அப்வர்ட்னா கீழே உள்ள ஒர்க்கர்ஸ் வந்து மேலே உள்ள மேனேஜருக்கு பொசிஷன் வந்து பாஸ் ஆகிட்டே வர்றது வந்து அப்வர்ட். ஹரிசாண்டல்னால் என்னென்னா, இதில் வந்து அவங்களோட பொசிஷன் வந்து டவுன்வர்ட்லேயும் அப்வர்ட்லேயும் ஈக்குவலாக இருக்காது. ஹை பொசிஷன் அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் ஹரிசாண்டல்னால் அவங்களோட பொசிஷன் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அவங்களுக்குள்ளேயே இன்ஃபர்மேஷன் இப்போ ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு டிசிஷனை
பற்றி கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்க. சரியா? இப்போ அவங்களுக்குள்ளே ஏதாவது சேலரி ப்ராப்ளமோ இல்லை லீவ் அந்த மாதிரி ஏதாவது பேசினாலும் அவங்களுக்குள்ளே ஒரு மீட்டிங் போட்டு பேசுகிறது வந்து ஹரிசாண்டல். அப்போ அதில் உள்ளவங்க அவங்களோட இப்போ ஸ்டாஃப் காலேஜில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எல்லாருக்குமே ஒரே பொசிஷன் தான், எல்லாருமே ஸ்டாஃபு. அப்போ இது என்னது, யார் ஹை யார் லோ அப்படின்னு அதில் பிரித்து பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ப்ரொடக்ஷன் மேனேஜர், பர்ச்சேஸ் மேனேஜர், மார்க்கெட்டிங் மேனேஜர், ஹெச்ஆர் மேனேஜர், பப்ளிக், இவங்க எல்லாரோட பொசிஷனும் ஒரே பொசிஷன். சரியா? அப்போ இவங்களுக்குள்ளேயே ஏதாவது மீட்டிங் போட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷனை பற்றி பேசிக்கிட்டாங்கன்னா இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன். சரியா? இப்போ பேஸ்ட் ஆன் டைரக்ஷன், அதில் டைரக்ஷன் ஆஃப் கம்யூனிகேஷனில் எத்தனை டைப்ஸ் இருந்துச்சு? டவுன்வர்ட் கம்யூனிகேஷன், அப்வர்ட் கம்யூனிகேஷன், ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன். ஓகே, இப்போ நம்ம டவுன்வர்ட் கம்யூனிகேஷன் என்ன பார்த்துட்டோம், அப்வர்ட் கம்யூனிகேஷன் என்ன பார்த்துட்டோம், ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன் என்ன பார்த்துட்டோம். இந்த 3 டாப்பிக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு இந்த 3 டைப்ஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைப் என்னென்னா பேஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். அந்த ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து அந்த கம்யூனிகேஷனை எத்தனை டைப்பாக பிரிக்கிறாங்கன்னா 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. சரியா? ஒன்று வந்து ஃபார்மல் கம்யூனிகேஷன், நெக்ஸ்ட் ஒன்று வந்து இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். இப்போ ஃபார்மல் கம்யூனிகேஷனாக என்னென்னா இப்போ எல்லா ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ இதுலேயோ ஒரு ஃபார்மல் மீட்டிங் வைப்பாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த மீட்டிங் எப்படி இருக்குன்னா ஃபார்மலாக இருக்கும். எல்லோரும் கரெக்டாக ஒரு பிளேஸில் உட்காந்து மீட்டிங்னா இதுதான் ப்ரொசீஜர், இந்த மாதிரி தான் ஒரு மீட்டிங் இருக்கும். அப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து இப்போ ஹை பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணால் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. சரியா? அப்போ இது எப்படி இருக்குன்னா ஃபார்முலா எப்படி ஒரு மீட்டிங் எப்படி இருக்குமோ அதுக்குள்ளே எல்லா இதையும் ஃபாலோ பண்ணி இந்த கம்யூனிகேஷன் இருக்கும். இது வந்து ஃபார்மல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னது, இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன்னா என்னென்னா இப்போ எல்லா ஒர்க்கர்ஸ் ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே ஜாப் ரிலேட்டடாக இருக்காது, அது ஜாப் ரிலேட்டடாக இருக்கல, வேறு எந்த ஒரு விஷயம்னாலும் சும்மா போகும்போது வரும்போது இதை நம்மளே இருப்போம், பக்கத்தில் உள்ளவங்க கூட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஏதாவது ஒரு இதை பற்றி பேசுவோம், உட்காந்துட்டு நம்ம அதுக்கு வந்து இப்போ ஃபார்மலாக நீட்டாக உட்காந்து அதுக்கு ஒரு பெண்ணோ அது ஏதோ ஃபார்மலாக இருக்கணும், அதுதான் ஃபார்மல் கம்யூனிகேஷன். இது ஃபார்மலாக இருக்காது, இது ஒரு காசிப்பாக இருக்கலாம், ரூமராக இருக்கலாம், போகும்போது வரும்போது அவங்கள பற்றி இவங்க பேசலாம், இவங்கள பற்றி இவங்க பேசலாம், இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்கிறது வந்து இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் டைப் என்னென்னா பேஸ்ட் ஆன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கம்யூனிகேஷன். நம்மளோட எக்ஸ்பிரஷனை பற்றி எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாங்கன்னா ரிட்டன் கம்யூனிகேஷன், இன்னொன்று ஓரல் கம்யூனிகேஷன். ரிட்டன் கம்யூனிகேஷனை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்மளோட இன்ஃபர்மேஷனை எழுதுறது மூலமாக இன்னொருத்தங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு பேர் ரிட்டன் கம்யூனிகேஷன். சரியா? இது ரிட்டன் கம்யூனிகேஷன் வந்து ஆர்கனைசேஷனில் ரிட்டன் கம்யூனிகேஷன் எப்படிலாம் இருக்குன்னா இப்போ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நோட்டீஸில் நம்ம டைப் பண்ணியோ இல்லை எழுதியோ இதுதான் அவங்களோட ரூல்ஸ் அப்படின்னு கொடுப்போம். அப்போ இப்படி கொண்டு போய் கொடுத்து நம்ம எழுதி இன்னொருத்தங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்கு பேர் என்னதுன்னா ரிட்டன் கம்யூனிகேஷன். அவங்க அதை பார்க்குறது மூலமாக இந்த ஆர்கனைசேஷனில் இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அப்போ இதை ஃபுல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் என்ன ஆகுது, பார்த்து அதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறாங்க. சரியா? அப்புறம் ஏதாவது ஒரு பாலிசிஸோ இல்லைனா அப்புறம் ஒரு இன்ஸ்டியூட் இருந்துச்சுன்னா அதில் ஒரு ஹேண்ட்புக் கொடுப்பாங்க. அந்த ஹேண்ட்புக்கில் என்ன இருக்கும், அந்த இன்ஸ்டியூஷன் பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். அப்போ நமக்கு இந்த காலேஜ் அந்த இன்ஸ்டியூஷன் பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், நம்ம அந்த ஹேண்ட்புக் எடுத்து பார்த்தா போதும், அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இருக்கும். அப்போ இதெல்லாம் அப்புறம் லெட்டர், சர்க்குலர், இப்போ காலேஜ் இல்லை ஏதாவது ஒன்று இன்ஸ்டியூட் இருக்குன்னா அங்கே போய் கீழே ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்காங்கன்னா, ஹை பொசிஷனில் இருக்க டிசிஷன் எடுக்காங்கன்னா அதை என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்குலராக எல்லா கிளாஸ் ரூமுக்கும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாளைக்கு வந்து இது அப்படி சொல்லிட்டு அதில் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதை எழுதி எவ்வளோ டைப் பண்ணியோ நமக்கு கொடுப்பாங்க. நம்ம பார்த்தோம்னா இதுதான் அப்படின்ட்டு அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? இப்படி ரிட்டன் கம்யூனிகேஷனா என்னென்னா எழுதி நமக்கு இன்னொருத்தங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு பேர் ரிட்டன் கம்யூனிகேஷன். சரியா? ஓரல் கம்யூனிகேஷனா என்னது, நம்ம பேசுகிறது மூலமாக ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன், அப்புறம் டெலிஃபோன் டால்க், அப்புறம் இது எல்லாமே என்னது இன்டர்வியூஸ், இது எல்லாமே ஓரல் கம்யூனிகேஷன். இன்னொருத்தவங்க மூஞ்சை பார்த்து பேசி நம்ம பேசுகிறது மூலமாக இன்னொருத்தவங்களுக்கு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறோம், இல்லைனா ஃபோன் பண்ணி பேசுகிறது மூலமாக, இல்லைனா வீடியோ கான்ஃபரன்ஸு, இது எல்லாமே எதில் வரும், ஓரல் கம்யூனிகேஷன். நம்ம அதில் பேச தான் செய்வோம், நம்ம பேசுகிறது மூலமாக அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை என்னென்னு தெரிஞ்சுப்பாங்க. சரியா? இது எல்லாமே ஓரல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் டைப் என்னென்னா பேஸ்ட் ஆன் சைஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். அந்த சைஸை பேஸ் பண்ணி எத்தனை டைப்ஸாக பிரிக்கிறாங்கன்னா 4 டைப்ஸு. இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷன், இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், குரூப் கம்யூனிகேஷன், மாஸ் கம்யூனிகேஷன். சரிங்களா? இன்ட்ராபர்சனல் கம்யூனிகேஷனாக என்னன்னு இல்லை,
இப்போ ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்கள சுற்றி யாருமே இல்லைனாலும் அவங்களுக்குள்ளேயே இன்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. இப்போ ஒருத்தர் வந்து கோவமாக இருக்காருன்னா அவங்க வந்து அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்களுக்குள்ளேயே காம் டவுன் கவுண்டர்னு சொல்லிக்குவாங்க. இப்போது நம்ம ஏதாவது பண்ண போகிறோன்னா, ஏதாவது ஒரு ஏதாவது பண்ண போகிறோன்னா, இப்போ ஒரு ரன்னிங்கில் ஓட போகிறோன்னா அவங்களுக்குள்ளேயே அவங்கள மோட்டிவேட் பண்ணிப்பாங்க. உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இது என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளேயே ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறாங்க. செல்ஃப் டால்க்கு இல்லை அவங்களுக்குள்ளே ஒரு ஜட்ஜஷன் எடுக்கிறதுனால அவங்களுக்குள்ளே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுப்பாங்க. இது பண்ணால் இது கரெக்டாக இருக்குமா, நம்ம பண்ணுறது கரெக்டாக, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நமக்குள்ளே பேசி நமக்குள்ளே ஒரு இது பண்ணிப்போம். இதுதான் என்னதுன்னா இன்ட்ரா பர்சனல். இதில் வந்து யாருமே உள்ளே வர முடியாது, அவங்களுக்குள்ளே தான் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த கம்யூனிகேஷனுக்கு பேர் என்னென்னா இன்ட்ரா பர்சனல் கம்யூனிகேஷன். சரியா? நெக்ஸ்ட் டைப் என்னன்னா இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன். இதில் வந்து நம்ம வந்து பக்கத்தில் உள்ள ஒருத்தரோ இல்லை ஒருத்தருக்கு மேலே ஒரு 3 பேருக்குள்ளேயோ நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிப்போம். அவங்க ஒன்று பேசுகிறது மூலமாகவோ இல்லை சைகை மூலமாகவோ இல்லை வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக டெலிஃபோன் மூலமாகவோ அப்படி நமக்குள்ளே பேசிக்காமல் நம்மளோட இன்ஃபர்மேஷனை பக்கத்தில் உள்ளவங்க கூட அப்படி ஷேர் பண்ணிக்கிறது பேர் இன்டர் பர்சனல் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஒன்றுனா குரூப் கம்யூனிகேஷன். குரூப் கம்யூனிகேஷனா இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சொன்னால அந்த ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன், இது கொஞ்சம் மேட்ச் ஆகும். அப்போ எல்லா மேனேஜரும் சேர்ந்து பேசி இதை வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் கொண்டு வந்தால் நம்மளோட ப்ரொடக்ஷன் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு குரூப் டிஸ்கஷன் மாதிரி பண்ணி ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. சரியா? இதுதான் என்னதுன்னா குரூப் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னா மாஸ் கம்யூனிகேஷன். இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கோம், நம்ம ஒரு பிஸ்கட் கம்பெனி வச்சுருக்கோம். நம்மளோட பிஸ்கட் வந்து என்ன பண்ணணும், இங்கே ஒரு இடத்துல வச்சுருக்கோன்னா நம்ம அந்த இடத்துல மட்டும் அது ஃபேமஸ் ஆகும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வச்சுருக்கோன்னா அந்த ஸ்டேட்டில் மட்டும் நம்ம ஃபேமஸ் ஆக்கலாம். நம்மளோட ஆர்கனைசேஷன் இன்னும் பெருசாக வளர வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிஸ்கெட் நம்ம இந்த பிராண்டில் பிஸ்கெட் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், அது எல்லா ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஆட் கொடுப்போம், அட்வர்டைஸ்மெண்ட். அது மூலமாக என்ன ஆகும், ஒவ்வொரு சேனல்லையும் அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட பிஸ்கெட்டோட பிராண்ட் வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆகும். சரியா? அப்போது நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து வேர்ல்டு, அதாவது ரொம்ப பெரிய அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகுது வந்து என்னதுன்னா மாஸ் கம்யூனிகேஷன். சரிங்களா? இன்றைக்கி இப்போது 4 டைப்ஸ் இருக்குது. சரியா? டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் 4 டைப்ஸில் ஒவ்வொரு டைப்ஸ்லையும் எத்தனை ஹெட்டிங் இருக்குன்னா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.